Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க 2025ல். அப்போ மார்ச் மாதம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்ட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஷின் பேப்பர் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 மார்க்ஸில் நீங்கள் 7 அட்டன் பண்ணுவீங்க, 3 மார்க்ஸில் 7, 5 மார்க்ஸில் 7, 1 மார்க்ஸில் 20 அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்னல் ஒரு 10, டோட்டல் 100 மார்க்ஸ் எழுதுவீங்க. எழுதும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. கொஷின் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க. 1 மார்க்ஸுக்கு கரெக்டான ஆப்ஷன், அப்புறம் கரெக்டான ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. அப்புறம் 1 மார்க் கொஷினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 12 சாப்டர் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸு, டயக்ராம்ஸு, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜுக்கு மார்க் உண்டு. அதனால் ஒரு சம்மில் கால்வாசி தெரியும் அப்படின்னாலும் ஃபுல்லாக போட்டு வைங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரூவ் தட்டு, ஷோ தட் கொஷின்ஸ்லாம் எதுவுமே விடாதீங்க. அல்லது அந்த கொஷினையாவது எழுதி வச்சுட்டு வாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலனாலும் பரவாயில்ல, எழுதின ஸ்டெப்பு வரைக்குமாச்சும் நீங்கள் விட்டுட்டு வந்துடுங்க. அது வரைக்கும் மார்க் கிடைக்கும். கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி எத்தனை தெரிஞ்ச கொஷின் இருந்தாலும் அதை மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ் மாதிரி நம்ம நிறைய பண்ணிட்டோம், ரிவைஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் 1 to 25 ஃபுல்லாக 1 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். அதை ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து 25 பேஜஸ் இருக்கும் உங்களுக்கு, அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் பேசிக் அல்ஜிப்ராவில் ஒரு 32, அந்த மாதிரி பேஜ் நம்பர் வைஸாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40ல் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் இருக்கும், 56ல் வெக்டர் அல்ஜிப்ரா இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் நாங்கள் அலைன் பண்ணியிருக்கிறோம். 1, 2, 7, 8 இப்படி தான் படிக்கணும். 1, 2, 7, 8, 5 படிச்சிட்டிங்கன்னா 1, 2, 7 படிச்சிட்டிங்கனாலே 1, 2, 7, 8 படிச்சிட்டாலே பாஸ். நீங்கள் 7, 8 படிச்சிட்டாலே பாஸு. 1, 2, 7, 8 படிச்சிட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ஒரு 50-60 மார்க் மேலே தாராளமாக நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் 1, 2, 7, 8, 5 படிச்சிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 70 மார்க் கிராஸ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் 1 மார்க் கொஷின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்கு அதோடைய ஆன்சர்ஸோட உங்களுக்கு அதில் கொடுத்துட்டு போனாங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சாப்டர்ஸோடைய 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு வாட்டி இதை ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிங்க, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அப்போ இதில் இருக்கிற 12 சாப்டர்ஸோடைய 1 மார்க் கொஷின்ஸை பக்காவாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. புக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு 16 கொஷின் கேட்டால் கூட அதில் 1 மார்க் கூட வேஸ்டேஜ் ஆகவே கூடாது. 16க்கு 16 எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட நம்ம பாஸில் பாதி கிணறு தாண்டிட்ட மாதிரி. ஆனால் ஒரு 25 எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க 10 மார்க் இன்டர்னலில் வந்துருச்சுன்னா. இப்போ 16 எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு 10 மார்க் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு. ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் ஏதாவது மாட்டினா கூட நம்ம பாஸ் ஆகிடலாம். அப்போது இந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. சாப்டர் வைஸாக க்ளீனாக கொடுத்துருக்கோம். ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது சம்ஸ் மிஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துருங்க. எந்த 1 மார்க்கும் தெரியாமல் எக்ஸாம் மார்க்கு போகக்கூடாது. அப்போது இதில் நீங்கள் 25 பேஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப் நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 1 மார்க்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்ட உடனே அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸு, 2 மார்க்ஸு, அப்புறம் 3 மார்க்ஸ் உங்களுக்கு எது எதெல்லாம் முக்கியமோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சம்ஸ் ஓடிட்ட பிறகு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பேஜுக்கு போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 25 வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் முடிஞ்சிடும். செட்ஸ், ரிலேஷன், ஃபங்க்ஷனில் 5 மார்க் சம்ஸ். அப்போது 5 மார்க் சம்ஸ் வித் ஒர்க்கிங்கோட ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கலான்ட்டு கொடுத்துட்டு போனாங்க. இப்போது இந்த ஸ்டெப்ஸ் எழுதினாலே போதும், எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கணும், இந்த சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே 5 மார்க் சம்ஸ். இது சாப்டர் நம்பர் 1லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், செட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். அது கூடயே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 9 சம்ஸ் கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் 2 மார்க்ஸ் எதிர்பார்க்கணும், 3 மார்க்ஸ் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு. பப்ளிக்கில் ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா பப்ளிக் எக்ஸாம் வருஷமும் நாங்கள் கொடுத்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2019ல் இது கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த சம்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். அப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போது பேஜ் நம்பர் உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 30ஓட 31ஓட க்ளோஸ் ஆகுது. 32லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் 5 மார்க்ஸ். அதே மாதிரி நாங்கள் மேலே கொடுத்த மாதிரி சாப்டர் வைஸாக உங்களுக்கு இதில் 5 மார்க்ஸு, 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ டோட்டலாக ஒரு 133 பேஜ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்தால் கூட இந்த 2-3 நாள் இதை ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு அளவுக்கு மைக்ரோ லெவல்ல நீங்க எக்ஸாம்ஸ்ல மார்க் எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இமிடியேட்டா இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிற சம்ஸை தரவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹேண்ட் பிக்டா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்து வச்சிருக்கோம் நாங்க. எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ல போயிட்டு எழுதுங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரை இந்த இருக்கிற 133 பேஜ் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 70ல இருந்து 80 மார்க்ஸ் கன்ஃபார்மா நீங்க எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாடல்ல உங்களுக்கு சம்ஸ் வந்தா கூட நீங்க அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு. அதனால இமிடியேட்டா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு இமிடியேட்டா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இந்த 133 பேஜஸ் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் பாருங்க. தைரியமாக 11th பாஸ் ஆயிட்டு நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.